அப்போயே சந்தையில் காய்கறி விற்றேன். இப்போ சந்தையில் ஸ்டாக் மார்க்கெட்டில் கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில், காப்பர், ஸ்டாக்ஸு, மியூச்சுவல் ஃபண்டு விற்றுட்ருக்கேன். சாதாரணமாக ஒரு 4 பேர் ஆரம்பித்த கம்பெனி இன்றைக்கி 300 பேர்கிட்ட ஒர்க் பண்ணுறோம். ஸோ அக்ராஸ் இந்தியா எல்லா இடத்தையும் பிரான்ச் இருக்குது. ஆரம்பமே வந்து என்னாச்சுன்னா 60 லட்ச ரூபா வந்து நமக்கு நஷ்டமாயிடுச்சு. அந்த தருணத்தில் நமக்கு 2019 60 லட்ச ரூபாங்கிறது பெரிய அமௌண்ட் எனக்கு. தமிழகத்திலே ஒரு 50 பேர் ஒர்க் பண்ணுற ஒரு டெக் மட்டும் ஒரு கம்பெனினா அது நம்ம மட்டும் தான், அதுவும் ப்ரோக்கிங் இண்டஸ்ட்ரி. ஜீரோ நாலேஜ் உள்ள இருக்கிற பர்சன் கூட இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆப் பில்ட் பண்ணியிருக்கோம். எப்படின்னா இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது வந்து மியூச்சுவல் ஃபண்டு, அது வந்து யார் வேணாலும் பண்ணலாம். ஸ்டாக் மார்க்கெட் பற்றின எந்த புரிதலுமே கிடையாது. அப்படின்னா ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்கு என்ரிச் மணியோட ஃபவுண்டர் மிஸ்டர் பொன்முடி தான் இருக்காங்க. அவங்க தான் பேச போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்காங்க சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை சார். ஆனால் எல்லாராலையும் பண்ண முடியுமானா அப்படி கண்டிப்பாக முடியாதுல்ல சார். இப்போ பொன்முடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லலாம் சார், இல்லையா? ஸோ ஸ்டார்டிங் இந்த ஃபீல்டில் எப்படி வந்தீங்க? இது உள்ளே வரும்போது என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? நிச்சயமாக. ஆக்சுவலி ஸ்டாக் ப்ரோக்கிங் தான் என்னோட இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறத நான் தேர்ந்தெடுக்கல. 2007-06 அந்த காலகட்டத்தில் எம்பிஏ படிக்கும்போது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னு காலேஜில் சொல்லும்போது எல்லோரும் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது ஒரு ஆம்பிஷன் இருக்கும், நான் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக வருவேன் அப்படின்னு. அதை சொல்லும்போது ஓகே, மனசுக்குள்ளே நான் பிஸ்னஸ் மேனாக தான் வருவேன்ற எண்ணம் எனக்கு அப்போலேருந்தே இருந்தது. அப்புறமேட்டு வந்து பார்த்தினாக்கா ஒரு காலேஜ் வந்து ஒரு கெஸ்ட் லெக்சர், அதில் வந்து எம்பிஏ படிக்கும்போது ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தமாக ஒரு கெஸ்ட் லெக்சர், அதில் டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி யார் யாரெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது எல்லோரும் கை தூக்குனாங்க. பட் நான் வந்து இல்லை அப்படின்னு சொன்னேன். டிமேட் அக்கௌண்ட்னா என்னன்னு தெரியாது ஃபஸ்ட் எனக்கு. ஸோ ட்ரேடிங் அண்ட் டிமேட் அக்கௌண்ட்னா என்னன்னு தெரியாது. அதனால் வந்து எல்லோரும் பசங்களோ இல்லை என்னோட சக நண்பர்களோ சொல்லும்போது தெரியலங்கிற விஷயம் தானே அங்கே இருக்கிற லேகு. அப்போ சொல்லும்போது ஸ்டாக் மார்க்கெட்னா என்னென்னு தெரியாமல் இருந்தோம். ஸோ அதனால் அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே தற்செயலாக தான் உள்ளே என்ட்ரானோம். இந்த ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணணும், இந்த ஃபீல்டில் தான் வரணும் அப்படிங்கிறது அந்த ஒரு நாள் நமக்கு முடிவாச்சுங்க. ஸோ டிசிஷன் மேக்கிங் பண்ணி உள்ளே வந்துட்டோம். அது ஒன்று மட்டும் தான் காரணமா சார் இது இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கு? நிச்சயமாக. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நிறைய பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த தருணம் என்ன ஆச்சுன்னா நமக்கு டிமேட் அக்கௌண்ட் என்னென்னு தெரியல. அதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நம்ம சென்னைக்கு வந்து ஜாபுக்கு வந்தேன். வந்து ஒரு எம்பிஏ முடிச்சுட்டு ஒரு ஜாபுக்கு வந்தேன். அப்போ 7000 ரூபா சம்பளம். ஸோ ஜாப் போச்சு. பட் அதுலேயே நம்ம மறுபடியும் அடுத்த கட்டத்துக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அடுத்த கட்டத்துக்கு போனோம். ஆனால் இதுக்கு முன்னாடியும் பல பிஸ்னஸ் நான் பண்ணியிருக்கேன். சார் நெஞ்சு நீங்கள் சொல்லுறது பார்த்தா மேபி நீங்கள் ஸ்கூலிங்லாம் எப்படி படிச்சிங்க? அங்கே ஏதாச்சும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா? ஏன் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து ஒருத்தவங்க வந்து இந்த காலேஜில் எப்படி ஆச்சு எனக்கு டக்குன்னு நம்ம பிஸ்னஸ் பண்ண முடியாது இல்லையா? எல்லாத்துலேயும் வந்து ஒரு விதை வந்து ஸ்டார்டிங்காக போட்டிருப்பாங்க, அதனால தான் வந்து மரமாக இருக்கும். இப்போ அந்த மரமாக இருக்குது. ஸோ அந்த விதை வந்து ஸ்டார்டிங் எங்கே போடப்பட்டது சார்? ஆமாம் சார். ஆக்சுவலி சின்ன வயசில் இப்போ எங்கள் அப்பா வந்து நாங்கள் ஒரு விவசாய குடும்பம். எங்கள் ஊர்லேயே மொத்தம் ஒரு 1000 பேர் தான் வில்லேஜ் இருப்பாங்க. எங்கள் ஊரில் இன்னும் வந்து பார்த்தோன்னா ஒரு டெலிஃபோன் இன்னும் வரல. இன்னும் ஸ்டில் டே டெலிஃபோன் கிடையாது. ஆனால் மொபைல் ஃபோன் வந்துச்சு, அதனால் டெலிஃபோனோட அவசியம் இல்லை இன்றைக்கி. ஊரில் ஒரே ஒரு பஸ்ஸு தான். ஸோ அது காலையில் 6 மணிக்கு வரும். அதுதான் நாங்கள் பஸ்ஸுக்கு போய் ஒரு சின்ன டவுனில் குறிஞ்சிப்பாடிங்கிற வில்லேஜில் நாங்கள் அதாவது ஒரு சிட்டியில் படிப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன குக்கிராமத்துலேருந்து நமக்கு வந்து பெரிய எக்ஸ்போஷரே கிடையாது. அப்போ வந்து சின்ன வயசில் எங்கள் அப்பா என்ன பண்ணுவார்னா அவரைக்காய், புடலங்காய்லாம் வந்து விவசாயம் பண்ணி அதை சந்தையில் விற்கணும். நான் வந்து எங்கள் அப்பா கூட போயிட்டு அந்த சந்தையில் காய்கறி விற்பேன். ஸோ அப்போ வந்து எங்கள் அப்பா என்ன பண்ணுவார்னா 4 ரூபாய்க்கு புடலங்காய் விற்பார். அதே பொருளை வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்து 7 ரூபாய்க்கு விற்பாங்க என் கண் முன்னாடியே. ஸோ அந்த விற்று தான் அந்த காசை என்கிட்ட கொடுப்பாங்க. நான் இதை பார்க்கும்போது இந்த மார்ஜினை வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 30-40% மார்ஜின் கிடைக்குது. அதனால் நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு அங்கே ஒரு ஞாபகம் எனக்கு வந்தது. மறுபடியும் என்ன பண்ணேன், எங்கள் அப்பாக்கிட்டே நீங்கள் வந்து எங்கிட்ட கொடுத்துருங்க அந்த புடலங்காயை, நான் விற்று அந்த புடலங்காயிலேருந்து லாபம் எடுத்து உங்களுடைய அசலை உங்ககிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு எங்கள் அப்பாக்கிட்டே ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் பண்ணேன். அப்போ ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் வந்து அப்பா கிட்ட தான் ஆரம்பிச்சது. ஆமாம். ஓகே. அந்த டிஃப்ரென்சேஷன் ஆஃப் அந்த ப்ராஃபிட்டை வந்து நான் சின்ன வயசுலேயே லேர்ன் பண்ணேன். அப்போ வந்து ஒரு 8th 9th படிச்சிருப்பேன். ஓகே. அப்போயே சந்தையில் காய்கறி விற்றேன். இப்போ சந்தையில் ஸ்டாக் மார்க்கெட்டில் கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில், காப்பர், அப்புறம் வந்து ஸ்டாக்ஸு, மியூச்சுவல் ஃபண்டு விற்றுட்ருக்கேன். ஓகே. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து சந்தை வந்து வேறுபட்டாலும் பிஸ்னஸ் வந்து ஒரே மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே சார். இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்களா சார்? இப்போ ஸ்கூல் முடிச்சிங்க, இப்போ நான் பிஸ்னஸ் மேன் தான் ஆக போகிறோம் அப்படின்னு நீங்கள் காலேஜ் முடிவு பண்ணீங்க. பட் ஸ்கூலுக்கு அப்புறம் நீங்கள் காலேஜ் சேர்ந்துருப்பீங்க இல்லையா? அப்போ என்ன டிகிரிலாம் சூஸ் பண்ணீங்க நீங்கள்? ஆமாம். ஆக்சுவலி நான் சின்ன வயசுலேயே இந்த லாப நோக்கோட நான் பார்த்துட்டேன். இதுக்கு தகுந்த மாதிரி என் வாழ்க்கையில் நான் என்ன படிக்கணும், ஸோ இதை எப்படி நான் என் வாழ்க்கையை நகர்த்தணும்னு சொல்லி நான் பிளான் பண்ணேன். அப்போ வந்து நம்ம நியர்பை இருக்கிற ஒரு சின்ன காலேஜில் நம்ம படித்தோம். படிச்சுட்டு அடுத்தது எம்பிஏ முடிக்கணும்னு சொல்லி நம்ம வந்து ஒன்று சென்னை இல்லை கோயம்புத்தூர் நகரங்கள் தான் போகணுன்றது அதில் ரொம்ப தீர்மானம் தான். அந்த ஊர் போய் பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம ஊரில் நம்ம கிங்காக இருந்தோம், ஆனால் வெளியில் வந்து பார்க்கும்போது நம்ம பூனை ஆகிட்டோம். ஸோ அப்போ ஆனால் இருந்தாலும் வில்லேஜ்லேருந்து வர்ற அந்த ஸ்டூடெண்ட்டை எந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஷர் இல்லைனாலும்
கற்றுக்கணுன்ற எண்ணம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து என்ன பண்ணேன், கோயம்புத்தூர் வரும்போது நான் அது ஒரு பெரிய வியப்பாக பார்த்தேன். அப்போ தான் நம்ம வந்து ஷூ போட்டு கோட் சூட்லாம் போட்டு காலேஜுக்கே வந்து போய் படிக்கிறோம். ஆனால் இருந்தாலும் அங்கே போகும்போது அந்த ஈக்குவலாக, ஏன்னா இப்போ வர்றவங்கெல்லாம் காரு, பென்ஸு, பிஎம்டபிள்யூ, ஆடி எல்லாம் வருவாங்க. நம்ம அந்த டைமில் வந்து ஒரு பைக் கூட இல்லாமல் அப்போ தான் நம்ம ஷூவே வாங்கி போட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் எல்லாமே ஏற்பட்டுச்சு. அங்கே போகும்போது அங்கே மக்களோட மக்களாக இருக்கும்போது நம்மளால் வந்து காம்படிட் பண்ண முடியல. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கை அதுவாக நகர்த்தி நம்மளை கொண்டு வந்து சேர்ந்துச்சு. ஓகே. ஸோ நீங்க ஸ்டார்ட்டிங் வந்து பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. அதாவது ஸ்கூல் படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அப்பா கிட்டயே பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. காலேஜ் படிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் நீங்க டிமார்ட்லாம் கத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு எப்படி சார் ஒரு டிமார்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ண தோணுச்சு உங்களுக்கு? ஆமாம், ஆக்சுவலி நான் வந்து ஃபஸ்ட்டு ஜாபுக்கு போயிட்டேன். இந்த செக்மெண்ட்டு தான் போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். போனபோது அப்புறம் என்ன பண்ணேன், ஓகே இந்த செக்மெண்ட்லேயே நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி சப் புரோக்கர்ஷிப், அதாவது ஏஜென்சி சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு சப் புரோக்கர்ஷிப் ஆரம்பித்து அதுலேருந்து வரக்கூடிய லாபங்கள் எடுத்து மறுபடியும் வந்து மெம்பர்ஷிப் ஆகணும். எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ரெண்ட் வீட்டில் இருந்தால் நம்ம வந்து ஓனர்ஸ் வாங்கணுன்ற எண்ணம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சின்ன எண்ணம் தான். சரி நம்ம ஓனாக வந்து ஒரு மெம்பர்ஷிப் எடுக்கலாம் அப்படின்னு. வந்து பார்த்தா தான் தெரியுது, இதுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு பெரிய கடலான ஒரு பெரிய காம்படிஷன். ஸோ நம்மலாம் வந்து ஒரு புள்ளி மாதிரி இங்கேயோ ஓரமாக அந்த மெம்பர்ஷிப் எடுக்கிறதுக்கே வந்து 22 வயசில் நான் போய் எக்ஸ்சேஞ்சில் இந்த மெம்பர்ஷிப் எடுக்கணும்னு சொல்லி போய் கேட்கும்போது, இல்ல நீங்கள் மெம்பர்ஷிப் எடுக்கணும்னா ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு புரோக்கர் எடுக்கணும்னா அதுக்கு எக்ஸாமினேஷன் இருக்குது, ஆஃபீஸ் இருக்குது, அதுக்கு வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 கோடியாவது உங்களுக்கு செலவாகும். நீங்கள் போய் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க அப்படின்னாங்க. எங்ககிட்ட அப்போதைக்கு ரூ. 10 கூட கையில் காசு இல்லை. ஈவன் கம்பெனி ஆரம்பிக்கும்போது நானும் என்னுடைய பார்ட்னரும் பைக் எடுத்துகிட்டு போகிறோம். போகும்போது ஆடிட்டரை போய் இந்த கம்பெனி ஆரம்பிக்கணும், அதாவது நான் ஃபஸ்ட்டு எம்சிஎக்ஸில் போயிட்டு மெம்பர்ஷிப் எவ்வளோன்னு விசாரிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கு என்ன சொன்னார்னா, நீங்கள் ப்ரைவேட் லிமிட்டட்னு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்க. நாங்கள் போகும்போது எங்கள் பைக்கில் பெட்ரோலே இல்லை. வண்டி நின்றுடுச்சு கிண்டியில். அங்கேருந்து வேளச்சேரி போகணும் ஆடிட்டர் ஆஃபீஸுக்கு. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், என்னுடைய அக்கௌண்ட்டில் ஒரு ரூ. 75 அமௌண்ட் இருந்தது. என் ஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டில் ஒரு ரூ. 40 இருந்தது. ரெண்டுத்தையும் ஒன்றா ஆக்கி அப்போ ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த அமௌண்ட்டை நம்ம வித்ட்ரா பண்ணி கிண்டியில் இருக்கிற பெட்ரோல் பேங்கில் பெட்ரோல் போட்டு நம்ம வந்து ஆடிட்டர் ஆஃபீஸ் போய் பார்க்குறோம். ஆனால் நமக்கு உள்ள கனவு என்ன இருந்ததுன்னா, நம்ம மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக வரணும், பல தடைகள் வரும், அதை தாண்டி போகணும் அப்படின்னு சொல்லி போய் விசாரிக்கவோ, ஆடிட்டர் என்ன சொன்னார், இந்த வயசில் நீங்கள் கம்பெனி ஆரம்பிக்கணுமான்னு யோசிங்க, எங்களுக்கு வந்தால் கம்பெனி வந்தே தான் ஆகணும், நான் மெம்பர்ஷிப் எடுத்தே தான் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். அப்போ வந்து 2012 13 போய் நான் என்ன பண்ணுறேன், கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணிடுறேன். ரிஜிஸ்டர் பண்ணி இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கிட்டேன். ஆனால் மெம்பர்ஷிப் வாங்குறதுக்கு எங்கிட்ட காசு இல்லை. அதுக்காக ஆரம்பிச்சது தான் சப் புரோக்கர் ஆஃபீஸ். சப் புரோக்கர் ஆஃபீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு மொத்தம் வந்து ஒரு ரெண்ட்டு வந்து ஒரு ரூ. 40,000 தேவை. ஒரு ரூ. 50,000 கிட்ட வந்து, அதாவது 4 லட்ச ரூபா வந்து அட்வான்ஸ். அந்த அமௌண்ட்டே நான் வந்து நிறைய பேர்கிட்ட கலெக்ட் பண்ணி, ஈவன் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கிரெடிட் கார்டுலேருந்து பேமெண்ட்டை வந்து ஸ்வைப் பண்ணி கொடுக்க சொல்லி, இப்படி ஆரம்பிக்கப்பட்ட அந்த நிறுவனம் தான். ஆரம்பித்து அடுத்த மாதம் வாடகை கொடுக்க காசு இல்லை. அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கே நாங்கள் லோன் போட்டு ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சர்க்கிள் ரெடி பண்ணி அந்த அமௌண்ட்டை நாங்கள் வந்து அட்வான்ஸ் மட்டும் போட்டு சப் புரோக்கர்ஷிப் எடுக்கணும். சப் புரோக்கர்ஷிப் எடுத்து சப் புரோக்கர் இருக்கிறதுக்கு தேவையில்லை டெபாசிட் எதுவுமே. ஆனால் அப்போயே நாங்கள் என்ன பண்ணுறோம், 7 லட்ச ரூபா டெபாசிட் கொடுத்து சப் புரோக்கர் எடுக்கிறோம். அன்றைக்கி ஃப்ரீயாக சப் புரோக்கர் கொடுக்கும்போது நாங்கள் எக்ஸ்க்ளூசிவிட்டி வாங்குகிறோம். நாங்கள் இந்த இடத்த ஆஃபீஸ் போடுவோம், மல்டிபிள் ஆஃபீஸ் போடுவோம். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இந்தியாவிலே கிடையாது. நான் ஒரு கான்செப்டை கொண்டு வந்து மார்க்கெட்டில் சேர்க்கும்போது நான் சொல்கிறேன், அந்த 2012, 13 காலகட்டத்தில் அப்படின்னு ஒரு கான்செப்டே கிடையாது. எக்ஸ்க்ளூசிவிட்டியாக நான் இந்த ஏரியாவில் ஆஃபீஸ் போட்டுப்பேன், உங்கள் பிராண்டை யூஸ் பண்ணிப்பேன்னு சொல்லி ஒரு பிராண்டு டைப் மாதிரி போட்டு அந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். ஸோ ஆரம்பித்து அடுத்த ஒரு சில காலங்கள்லே 2013, 14 ஓரளவுக்கு நல்லா ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த அப்போலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, நான் முத கார் வாங்கினது XUV 500 2014. ஸோ அப்போவே வந்து நல்ல ஏர்னிங்ஸ் ஸோ சம்பாரித்து அதுக்கடுத்தது வந்து 2015, 16 தான் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் கஷ்டப்பட்டு இந்த மெம்பர்ஷிப்பை வாங்கிறதுக்காக போராடி அந்த மெம்பர்ஷிப்பை நம்ம எடுத்தோம் எம்சிஎக்ஸில். அப்போ உள்ளே வரும்போது பார்க்கும்போது கிட்டத்தட்ட 140 புரோக்கர் தமிழ்நாட்டிலே இருந்தாங்க. ஓகே. நான் 140வது பிளேஸில் உள்ளே என்ட்ராகிறேன். அப்போ நம்ம ஏதோ ஓரமாக ஒரு இடத்துல ஒதுக்குப்புறமாக நிற்கிற மாதிரி தான் சூழ்நிலை இருந்தது. அந்த மெம்பர்ஷிப் எடுத்த பிறகு நம்ம சாதிச்சிடுவோம், ஜெயிச்சிருவோம்னு நினச்சது தான் தப்பு. அங்கே வந்த பிறகு தான் சாஃப்ட்வேருக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ்ஸு, அதாவது நம்ம நேரடியாக பார்க்குறோம், ஏதோ ட்ரேடிங் நடக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு உள்ளே வந்து நிறைய செலவு இருக்குது. அதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டு, ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கிட்டு, ஒவ்வொரு அமௌண்ட்டாக நம்ம வந்து சம்பாரித்து அந்த கம்பெனியை வந்து அப்படியே உருவாக்கி, அது சாதாரணமாக ஒரு 4 பேர் ஆரம்பித்த கம்பெனி இன்றைக்கி 300 பேர்கிட்ட ஒர்க் பண்ணுறோம். ஸோ அக்ராஸ் இந்தியா எல்லா இடத்தையும் பிரான்ச் இருக்குது. இதெல்லாமே வந்து ஸ்ட்ரக்சரலாக பிளான் பண்ணி நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்.
ஓகே சார். ஸ்டார்ட்டிங் ஒரு பிடிவாதம் இருக்குல்ல சார் உங்களுக்குள்ள, அது எதை வச்சு இன்ஸ்பயர் ஆகி வந்து சார்? நிச்சயமா. ஆக்சுவலி நம்ம வந்து அதாவது பொதுவா வந்து பிசினஸ் பண்ணணும்னு எண்ணம் இருக்கிறவங்களுக்கு, ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணுன்ற எண்ணம் இருக்கும். அதாவது விடாமுயற்சி. நம்ம வந்து நெறைய இடங்கள்ல ஸ்ட்ரகிள் ஆனாலும், நெறைய ப்ராப்ளங்கள் வந்தாலும், நம்ம வந்து நம்பிக்கை இழக்கக்கூடாது. ஏன்னா நம்பிக்கை நம்ம வந்து இழக்காம இருந்தாவே போதும். நம்ம எந்த சூழ்நிலையும் விழுந்து அது மேல வந்துடலாம் அப்படின்ற கான்செப்ட் நமக்கு தெரியும். அதனால நம்ம விடாமுயற்சியா இருக்கிறது தான் சில பேருக்கு என்ன தோணும், ரொம்ப அடமன்ட்டா இருக்காங்க. ரொம்ப அதே ஃபோக்கஸா இருக்காங்க. நம்ம ஃபோக்கஸே வந்து எத நோக்கி இருக்கு அப்படின்னா, நம்ம உடனடியா எதையும் சாதிச்சிட முடியாது. இதுக்கு காலதாமதம் எடுக்கும், டைம் எடுக்கும். இந்த ப்ராக்ரஸா நம்ம பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போக முடியும். ஸோ இதுதான் என்னுடைய வாழ்க்கையில நான் கடந்து வந்த பாதைகளும் சரி எல்லாம். எஸ் சார். படத்துல கூட சொல்லுவாங்க, ஆசைப்பட்டா மட்டும் போதாது, அடம் பிடிக்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. மேபி நீங்க அப்ப அடம் பிடிச்சதுனால தான் வந்து இப்போ நல்ல நிலைமையில இருக்கீங்க சார். அதாவது இப்ப நான் நெறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்திருக்கு. காலங்கள் தான் முடிவெடுக்குது நம்மளுடைய சூழ்நிலைய. இப்ப நான் ஸ்டாக் புரோக்கிங்குள்ள வந்து உள்ள என்டர் ஆறேன். உள்ள வரும்போது திடீர்னு வந்து ஒரு கொரோனான்ற ஒரு கோவிட்-19 ஒண்ணு வருது. அந்த சூழ்நிலைய வந்து உலகத்துல நம்ம இந்தியாவுல யாருமே ஃபேஸ் பண்ணதில்ல. வரும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா, டெக்னாலஜி பக்கம்ல என்ன உள்ள கொண்டு போய் சேர்க்குதுங்க மார்க்கெட்டுக்குள்ள. நாங்க வந்து ஒரு சாதாரண புரோக்கிங் கம்பெனி ஆரம்பிச்சு, ஒரு ட்ரெடிஷனல் மாடல்ல ஒரு ஆஃபீஸ் செட்டப்ல இருக்கும்போது, சடனா வந்து ஆஃபீஸ் வந்து எல்லாம் ஆன்லைனு, எல்லா பிசினஸும் ஆன்லைன்னும்போது நான் ரெடி ஆகல. எங்க கம்பெனி ரெடி ஆகலன்னு சொல்லுவோம். டெக்னாலஜி என்னவோ ஆன்லைன் ட்ரேடிங் தான். பட் ஆனா மென்டலியோ அல்லது வந்து சொஃபிஸ்டிகேட்டடா வேலை செய்யணுன்ற எண்ணம் அது உருவாகல. அந்த தருணம் தான் நாங்க முடிவு பண்ணோம். ஓகே. நம்ம சாதாரணமா இருந்த நம்ம வந்து ஒரு டெக் பெஸ்ட் கம்பெனி, ஒரு ஃபின்டெக் கம்பெனி அல்லது ஒரு வெல்த் டெக் ஸ்பேஸ்ல நம்ம சிறந்து விளங்கணும்னு நம்ம பில்ட் பண்ண ஆரம்பிச்சோம். நான் வந்து ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட். அப்போ வந்து எனக்கு அத பத்தின எந்த ஒரு விழிப்புணர்வும் இல்ல. ஆரம்பமே வந்து எங்க என்ன ஆச்சுன்னா, ரூ. 60,00,000 வந்து நமக்கு நஷ்டமாயிடுச்சு. அந்த தருணத்தில நமக்கு 2019ல ரூ. 60,00,000ங்கிறது பெரிய அமௌண்ட் எனக்கு. அந்த டைம்ல அந்த டெக்னாலஜி நான் பில்ட் பண்ணி அந்த ஆப் வந்து அவுட்புட்டே சரியா வரல. நான் அத வந்து வெளியில வந்து ஃபெட் அப் ஆயிட்டேன். அங்கிருந்து நம்ம என்ன பண்ணோம், சரி ஓகே. இதுல சிறந்து விளங்கும் முக்கியஸ்தர்கள், இல்லன்னா வந்து மார்க்கெட்லயே எக்ஸ்பர்ட் யார் இருப்பாங்களோ, அவங்களெல்லாம் தேடி கண்டுபிடிச்சோம். ஒரு ஐஏஎம், ஐஐடி, யுஎஸ்எம்எஸ் இந்த மாரி டெக்னாலஜில யாரெல்லாம் இருக்காங்களோ, என்னுடைய தாட் ப்ராசஸ் யாரு வடிவமா கொண்டு வராங்களோ, அவங்களெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு, ஒரு ஆஃபீஸ வந்து செட்டப் பண்ணி, அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு மேல டெக்னாலஜி. தமிழகத்திலே ஒரு டெக்னாலஜி உள்ள கம்பெனின்னு பார்த்தோன்னா, ஒரு 50 பேர் ஒர்க் பண்ற ஒரு டெக் மட்டும் ஒரு கம்பெனினா, அது நம்ம மட்டும் தான். அதுவும் புரோக்கிங் இண்டஸ்ட்ரியில. ஸோ அந்த மாரி ஒரு ரிஸ்க் எடுத்தோம். அதுதான் இன்னைக்கு விளைச்சலா விளையுது. மக்கள் பார்க்குறாங்க. ஓகே சார். சரி, இப்ப அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க தான் வந்து உங்க குடும்பத்தில ஃபர்ஸ்ட் பிசினஸ் மேன் கரெக்ட்டா சார்? எஸ். ஸோ, இப்போ நார்மலா வந்து வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சொல்ற விஷயம் வந்து, "படிச்சியா? ஓகே. ஒரு வேலைக்கு போ. 9 to 5 வேலைக்கு போ. கை நிறையமா சம்பளம் வாங்கு. போதும்." அப்படின்னுவாங்க. பட் நீங்க வந்து ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் ஆகி, "நான் பிசினஸ் பண்ண போறேன்." அப்படின்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கீங்க. அப்போ கண்டிப்பா வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, "எதுக்குப்பா உனக்கு நம்ம குடும்பத்துல இதெல்லாம் தேவையா?" அப்படின்னு கண்டிப்பா நீங்க ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. மேபி இருக்கலாம், இல்லாமயும் இருக்கலாம் இல்லையா? கண்டிப்பா, கண்டிப்பா. அப்படியாச்சும் ஃபேஸ் பண்ணீங்களா? நிச்சயமா. ஆக்சுவலி நான் பிசினஸ் பண்ண போறேன்னு சொல்லும்போதே, எங்க அப்பா என்கிட்ட பேசவே இல்ல ஃபர்ஸ்ட்டு. அதாவது நெய்வேலிலேருந்து நான் சென்னைக்கு கிளம்பி வர்றதுக்கு எனக்கு ரூ. 150 தான் பஸ்ஸுக்கு. அப்போ கூட என் ஃப்ரெண்டு கிட்ட தான் நான் காசு வாங்கிட்டு வந்தேன். இனிமே இந்த ஊருக்கு நான் வந்தா, ஒரு பிசினஸ் மேனா தான் வருவேன். இல்லாட்டி அப்படின்னா, பொன்முடியா வரமாட்டேன். அப்படி நீங்க மொத்தம் 4 பசங்க. நான் இல்லன்னு நீங்க நினைச்சீங்க. அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஏன்னா பிசினஸ் பண்ணக்கூடாதுன்னு எங்க அப்பா வந்து ரொம்ப கராரா இருந்தாரு. பிசினஸே பண்ணக்கூடாது. நீ பிசினஸ் வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு. அப்படின்னா வந்து அவர் சொல்லும்போது நான் கேட்கவே இல்ல. நான் பிசினஸ் பண்ணா தான் பண்ணுவேன்னு அடம் புடிச்சு, நான் மறுபடியும் அங்கேருந்து கிளம்பி சென்னைக்கு வந்தேன். அந்த ரூ. 150 தான் என்னுடைய முதலீடு ஊர்லேருந்து வரும்போது. அதோட சரி மறுபடியும் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளு, நட்பு வட்டாரங்கள் எல்லாரும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட அந்த கம்பெனி. ஓகே. ஸோ, அட் த சேம் டைம் வீட்ல எந்த மாரி சப்போர்ட்லாம் சார் உங்களுக்கு கிடைச்சது? அடுத்தது வந்து காலங்கள் முடிவாக ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நான் சொன்னது எல்லாமே ஒரு 3 ஆண்டுகள்லயே நிறைவேத்திட்டேன். சொன்ன விஷயங்கள் எல்லாமே நான் பிசினஸ் ஆரம்பிச்சு அடுத்த 2 ஆண்டுகள்லயே நான் கார் வாங்கிட்டேன். அடுத்த கட்டத்துக்கு நிறைய பிசினஸ் வந்து ஆரம்பிச்சுச்சு. நான் நினைச்சதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டேன். ஸோ அப்போ பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஓகே, நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம். பையன் வந்து உண்மையிலே நல்ல விஷயங்கள் இருக்கு. அவனுக்குள்ள திறமை இருக்குங்கிறது எங்க அப்பா அப்பதான் உணர்ந்தாரு. என்னோட சர்க்கிளும் அப்பதான் உணர்ந்தாங்க. அப்ப அதுக்கடுத்து வந்து காலகட்டத்தில என்னோட பிரதரா இருக்கட்டும், எங்க அப்பாவா இருக்கட்டும், எங்க ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கட்டும், எல்லாருமே சப்போர்ட். இன்றளவு கூட அவங்க சப்போர்ட் இல்லாம அந்த அளவுக்கு வளர்ந்திருக்க வாய்ப்பில்ல. ஓகே. எல்லா இடத்தையுமே வந்து ஆரம்பம் முதல் என்ன பண்ணுவாங்கன்னா, கண்டிப்பா வந்து இது நம்மளுடைய ஏன்னா ஆரம்பம் தான் வந்து நம்ம லைஃப் செட்டில்டு. நம்ம ஒரு வேளை தப்பான முடிவு எடுத்தோம்னா, அந்த என்டையர் லைஃபே வந்து தப்பாயிடும். அதனால வந்து அந்த தருணத்தில எங்க அப்பா வந்து கண்டிச்சு, ஓகே ஏன்னா சின்ன வயசுலேருந்தே என்ன கண்டிச்சு வளர்த்த கொத்தம் தான் நான் எம்பிஏ வரைக்கும் போனேன். அந்த காலகட்டங்கள் போகும்போது அவர் கண்டிச்சது தப்புன்னு சொல்லல. நம்ம சக்சஸ் பண்ணா உலகம் ஏத்துக்கும், அப்பாவும் ஏத்துப்பாங்க, ஃபேமிலியும் ஏத்துப்பாங்க. சார், இந்த சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா,
ஒரு சில நண்பர்கள் வந்து, "மச்சான் எதுக்குடா உனக்கு நல்லா தான்டா படிச்சிருக்க. நீலாம் ஏன்டா அது பண்ற?" அப்படி சொல்லியிருப்பாங்க. இன்னும் சில நண்பர்கள் வந்து, "மச்சான் நீ பண்றா, உன் கூட நான் நிக்கிறேன்டா" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாரி நண்பர்கள் உங்களுக்கு இருக்காங்களா சார்? நிச்சயமா. இப்ப இந்த கம்பெனியே வந்து நண்பர்கள் கம்பெனி தான். ஸோ நாங்க எல்லாம் குரூப்பா என்னுடைய காலேஜ் நான் என் கூட படிச்ச பசங்க ஃப்ரெண்ட்ஸுங்களும் சரி, டில் டேட் என் கூட பார்ட்னர்ஷிப்ல இருப்பாங்க. ப்ளஸ் வந்து நான் ஒர்க் பண்ண சம் ஆஃப் த பீப்பிள் என்னுடைய கூட இருந்து தீப்தி நாயரா இருக்கட்டும், இப்ப அதுக்கடுத்து வந்து ஹேம்நாத்தா இருக்கட்டும், செல்வா இந்த மாரி நெறைய பேர் வந்து இன்னமும் உள்ள வந்து இருக்காங்கன்னா, அந்த நட்பு தான். அதுக்கடுத்து இந்த காலகட்டத்திலயும் வெளி நட்பு வட்டாரங்கள், ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்படின்னு அப்படியே விரிவடைஞ்சு போயிடுச்சுங்க. நட்பு தான் வந்து நம்ப இது முக்கிய காரணம். நீங்க சொல்லிட்டீங்க. பட் நீங்க வந்து துரோகத்த ஏதாச்சும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா சார்? இருக்கும் கண்டிப்பா நெறைய பேர் வந்து எப்பவுமே அது நம்மகிட்ட இருக்கும். ஸோ நம்ம வந்து நெனச்ச மாரி ஒரு விஷயங்கள் வந்து நடக்கிறது வந்து நடந்தாலும் காலதாமதம் எடுக்கும். அந்த காலதாமதம் வந்து எப்படின்னா, ஓகே நீ அத பண்ணியிருக்கலாம். இப்ப எடுத்துக்காட்டுக்கு நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணேன். அதில ஒரு ப்ராப்ளம் வருது. ப்ராப்ளம் வரும்போது நான் அன்னைக்கே சொன்னேன். இத ஏன் நீங்க வந்து பண்ணீங்க? இந்த மாரி கொஸ்டின்லாம் வரும். எப்பவுமே நம்ப சக்சஸ் நோக்கி போம்போது சில இடர்கள் வரதான் செய்யும். நம்ப உடனடியா அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட முடியாது. அந்தந்த காலகட்டத்திலயும் நெறையா வந்து பஸ்ல ஆன் போர்டிங்கும், நெறையா வந்து பஸ்ல எக்ஸிட்டும் இருக்கும். அந்த மாரி நம்ம நம்ம தான் டிரைவரு. நம்ம ஸ்ட்ராங்கா டிரைவ் பண்ணுவோம். உள்ள நெறைய பேசஞ்சர்ஸ், என்னுடைய இன்வெஸ்டாரா இருக்கட்டும், என்னுடைய நண்பர்களா இருக்கட்டும், எல்லாருமே இருக்காங்க. நான் சேஃபா ஓட்டுன்னு நம்புறவங்க என் கூட இருப்பாங்க. இல்ல நீ ரேஷா ஓட்டுறன்னு நெனைக்கிறவங்க பஸ்ஸ விட்டு இறங்கிடுவாங்க. ஸோ அப்படிதான் நான் ஃபீல் பண்றேன். அட ஏன்னா ஒரு சரியான பாயிண்ட் சார் ஆக்சுவலா. ஏன்னா ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது துணிஞ்சு பண்ணா மட்டும் தான் நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். துணிஞ்சு பண்ணலனா நம்மளே மேபி ஆபத்துல போயிடலான்றது அசலா சொல்லிட்டீங்க சார். ஆமா. ஸோ இந்தியாவை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதிக ஆப்ஸ் இருக்கு சார். புரோக்கர் ஆப்ஸ் பொறுத்தவரைக்கும். Zerodha எடுத்துக்கலாம், Groww எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டாப் 1 அப்படி சொல்லிட்டே போலாம் சார். தமிழ்நாட்டுல இருந்து ஒரு ஆப் வந்து நல்லா உதயமாகிட்டு இருக்கு. அதாவது ஆர்கா உங்களோட ஆப் தான். முதல்ல அந்த ஆப் நீங்க உருவாக்கி சொல்லிட்டீங்க. மத்த ஆப்ஸுக்கும் இந்த ஆப்புக்கும் என்ன சார் டிஃபரெண்ட்? நிச்சயமா இப்ப மத்த ஆப்புக்கும் நம்ம ஆப்புக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது என்ரிச் மனியுடைய ஆர்கா ஆப் தான் வந்து நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம். அதுல வந்து என்ன ஒரு சிறப்பு அம்சம்னா, மக்கள் காமன் பீப்புளையும் போய் சேரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஏன்னா நான் வந்து ஒரு காமன் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்கிறேன். நான் எப்படி ஃபேஸ் பண்ணனோ, அதே மாரி இன்னமும் மக்கள் ஃபேஸ் பண்றாங்க. இன்னமும் நெறைய பேரு நாலேட்ஜ் இல்லாம இருக்காங்க. அவங்களுக்காக நம்ம பில்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டா இருக்கணும்னு பில்ட் பண்ணோம். ₹10 அதாவது ₹10 ஒரு எஸ்ஐபி பில்ட் பண்ணலாம். எஸ்ஐபிங்கிறது வந்து ரூ. 100 ரூ. 200 இருக்கு. அது மந்த்லி இருக்கு. நான் தினசரியா சம்பாதிக்கிறவங்க கூட இதில முதலீடு பண்ணலாம். இப்போ ஒரு ஒரு Zomatoவோ, Swiggyவோ யூஸ் பண்றாங்க. டெய்லி சம்பாதிக்கிறாங்க. ஆனா அந்த அமௌண்ட்ட வந்து மந்த் எண்ட் பார்க்கும்போது செலவாயிடும். அத சேமிச்சு வைக்கிறதுக்கு ஒரு நம்மகிட்ட ஒரு லாக்கரோ எதுவும் இருக்காது. அதுக்காக நம்ம உருவாக்கப்பட்டது தான் அந்த ₹10 எஸ்ஐபி. பணம் நம்ம அக்கவுண்ட்லயே இருந்தாக்கா, அது ஆட்டோமேட்டிக்கா டிப்ரிஷியேட் வேல்யூ உங்களுக்கு குறைஞ்சிரும். அதுவே நீங்க எஸ்ஐபில போடும்போது மார்க்கெட் உயர உயர அதனுடைய அமௌண்ட்டும் உயரும் அப்படிங்கிறதுக்காக நெறைய பேர் முதலீடு பண்ணலாம். இந்த ₹10 முதலீடுங்கிறத மொத கொண்டு வரோம். இது மட்டும் இல்லாம ஆல் அட் ஒன் பிளேஸ். இப்ப நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, தனியா ஒரு ஆப் வச்சு அனலைஸ் பண்ணுவாங்க. அனலிஸ்ட்க்குன்னு ஒரு ஆப் வச்சிருப்பாங்க. அப்புறம் ட்ரேட் பண்றதுக்குன்னு ஒரு ஆப் வச்சிருப்பாங்க. இதே மாரி இன்வெஸ்ட்மென்ட் மியூச்சுவல் ஃபண்டுக்குன்னு ஒரு ஆப் வச்சிருப்பாங்க. இதே மாரி தேடி போன காலங்கள் இருந்தது. நான் எப்படி யோசிச்சேன்னா, இப்ப நம்ம ஊர் சூப்பர் மார்க்கெட் உள்ள போறோம். சூப்பர் மார்க்கெட் உள்ள போனா என்ன பண்றோம், எல்லா பொருளும் இருக்கான்னு பார்க்குறோம். அங்கவே காய்கறியும் இருக்கும், வெஜிடபிளும் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மீட்டும் இருக்கும். ஸோ, அப்ப இதெல்லாமே ஒண்ணா ஒரே இடத்துல பர்ச்சேஸ் பண்ற மாரி தான் நீங்க மென்டலி நம்ம ப்ரிப்பேர் ஆயிருக்கோம். இது மாரி மக்கள் வந்து ஆல் அட் ஒன் பிளேஸ் ஒரே இடத்துல இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு ஏதுவா இருக்கும். மக்களுக்கு பயன்பாட்டுக்கு இருக்குன்னு சொல்லி லேர்ன் பண்றதுக்கும் இதுல இருக்கு. அனலைஸ் பண்றதுக்கும் இருக்கு. ட்ரேட் பண்றதுக்கும் இருக்கு. ஓகே. ஸோ ஆர்காவை பொறுத்தளவுக்கு இது 3ம் உள்ளடக்கிய ஒரு பொருள். நீங்க ஏஐலயும் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸ்ட்ராட்டஜி பில்டும் பண்ண முடியும். ட்ரேடிங்கும் பண்ண முடியும். கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ண முடியும். அல்லது மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். இத மாரி மல்டி ஃபேக்டர் உங்களுக்கு எல்லாமே இருக்கு. இது அடக்குன ஒரே ஒரு பொருள் இருக்குன்னா ஆர்கா. சார் ஸ்டார்டிங் வந்து நம்ம எல்லாம் பேசியிருக்க விஷயம் தான் சார். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒருத்தவங்க சம்பாதிக்கிறாங்கன்னா, அதில் முக்கால்வாசி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் வந்து சேவிங்ஸில் போட்டுருவாங்க. சேமிப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ₹5 வந்து அப்படியே வச்சுக்கிறேன்ப்பா. சப்போஸ் ₹5 வந்து ₹10 ஆகலாம் கூட பிரச்சனை இல்ல. ₹5 கை விட்டு போகக்கூடாது. அந்த பயத்தில் சேமிப்பு பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஒரு சில பேர் தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் துணிஞ்சு பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனால் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சுத்தமா தெரியாது. இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றாங்க எங்க ஓப்பன் பண்ணாலுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றாங்களே தவிர, ஆனால் எப்படி பண்ணணும், எதில சொல்லியே தர மாட்றாங்கப்பா அப்படின்றாங்க. அந்த கேள்வி உங்ககிட்ட வைக்கிறேன் சார். நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா, எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும்? நிச்சயமா இப்ப ஒரு 0 நாலேட்ஜ் உள்ள இருக்கிற பெர்சன் கூட இன்வெஸ்ட் பண்றதுக்காக தான் இந்த ஆப் பில்ட் பண்ணியிருக்கிறது. ஓகே. எப்படின்னா, இப்ப இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது வந்து மியூச்சுவல் ஃபண்ட். அது வந்து யாரு வேணாலும் பண்ணலாம். எனக்கு நாலேட்ஜே கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட் பத்தின எந்த புரிதலுமே கிடையாது அப்படின்னா, உங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்கு? இந்தியா வளரும்னு நம்புறீங்களா? அதுதான் நம்ம கேட்கிறோம். இந்தியா வளருதுன்னா என்ன பண்ணணும்? இந்தியாவுல இன்வெஸ்ட் பண்ணணும். இந்தியாவுல இன்வெஸ்ட் பண்ணா, இந்தியா எப்படி இந்தியாவுடைய கவர்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்? அப்படி கிடையாது. இந்தியாவுல இருக்கிற மிகப்பெரிய 50 கம்பெனிகள் தான் இந்தியாவுடைய குரோத்த வந்து நிர்ணயிக்குது.
பிரதிபலிக்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்திய ஸ்டாக்கில் முதலீடு பண்ணணும். எந்த ஸ்டாக்கு மேலே போகும், எந்த ஸ்டாக்கு கீழே வரும்னு தெரியாது. அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் அந்த மியூச்சுவல் ஃபண்ட். அப்போ மியூச்சுவல் ஃபண்ட்லேயே நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு என்ன மாதிரியான செக்மெண்ட் வேணுமோ, இப்போ வந்து ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டு, இல்லை வந்து ஒரு கோல்டு ஃபண்டு, இந்த மாதிரி நிறையா இருக்கும். அதில் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் முதலீடுக்கான உங்களுடைய பொட்டன்ஷியலிட்டி என்னால் வந்து ஒரு நாளைக்கு 10 ரூபா பண்ண முடியும், இல்லை ஒரு மாதத்துக்கு 500 பண்ண முடியும், இல்லை ஒரு நாளைக்கு என்னால் 50,000 பண்ண முடியும், ஒரு மாதத்துக்கு என்னால் 1 கோடி போட முடியும் அப்படின்னு பண்ணால் கூட இந்த ஆப் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அப்போ எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் இது போய் சேரும். இதை வந்து நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது என்னன்னா, இப்போ எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னாக்கா உங்களுக்கு நாலேஜ் இருக்குன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த செக்மெண்ட்டை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்காக அந்த மியூச்சுவல் ஃபண்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு மேனேஜர் இருப்பார். அவர் உங்களுக்காக இன்வெஸ்ட் பண்ணி வரக்கூடிய ப்ராஃபிட்டில் உங்களுக்கு ஷேர் கொடுப்பாங்க. ஸோ அதை யார் பண்ணுவான்? இப்போ ஒரு ஆக்சஸ் மியூச்சுவல் ஃபண்டு, ஒரு HDFC மியூச்சுவல் ஃபண்டு, அந்த மாதிரி நிறுவனங்களில் நீங்கள் போடும்போது அவங்க உங்களுக்காக ப்ராஃபிட் கொடுத்தா நீங்கள் அவங்கள வாங்குவீங்க. ஸோ அப்போ என்னென்னா, உங்களுக்காக ஒரு இடைத்தரகர், அதாவது முகவர், அவர் வந்து பண்ணி கொடுக்குற ப்ராஃபிட்டு உங்களுக்கு ஷேராக வரும். அப்போ நமக்கு எந்த ரிஸ்க்கும் கிடையாது. நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி லாங் டேர்மில் நம்ம வந்து குரோத்தை என்ஜாய் பண்ணலாம். இப்போ சொல்லும்போது ஸ்டார்டிங் ஒன்று தோணுச்சு சார், நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஸ்டார்டிங் வந்து காலேஜில் இருந்து அவமானப்பட்டேன் அப்படின்ட்டு. அந்த மூமெண்ட் ஒன்று இருக்கும்ல சார், அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ ஆப்லாம் கிரியேட் பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கீங்க. அந்த ப்ரொஃபஸர் இல்லை அங்கே லெக்சரர் வந்து அகைன் நீங்கள் மீட் பண்ணியிருக்கீங்களா? நிச்சயமாக நான் பல முறை என்னுடைய எக்ஸ் பாஸ்லாம் போய் மீட் பண்ணுவேன். மீட் பண்ணும்போது நான் சொல்லுவேன், அவங்களோட பேசுவேன். அவங்களோட இன்னும் நான் வந்து டச்சில் தான் இருக்கேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க எதை ஃபீல் பண்ணுறாங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து நீங்கள் இந்த அளவுக்கு, ஏன்னா நான் ஒரு அவார்டு வாங்க போயிருந்தேன். M6ல் அவார்டு கொடுத்தாங்க, ஹையஸ்ட் டர்ன் ஓவர் அவார்டு. அப்போ வாங்கும்போது அந்த பர்சன் வந்தாங்க, காமிச்சு அவர் கையில் கொடுத்து அவர்கிட்ட ஒரு ஃபோட்டோ வாங்கி வச்சுக்கிட்டேன். நீங்கள் அன்றைக்கி கிளாஸ் எடுக்கலன்னா நான் அன்றைக்கி இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன் சார் அப்படின்னு. ஸோ அது மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கேன் லைஃப்லையும். கல்யாணம் ஆகிடுச்சுல சார். இப்போது கண்டிப்பாக வந்து வீட்டில் எந்த மாதிரி சப்போர்ட்லாம் சார் உங்களுக்கு பண்ணுறாங்க இன்னமும்? என்னுடைய ஒய்ஃப் வந்து கூடவே சப்போர்ட்டாக இருக்காங்க. அவங்களும் இந்த பிஸ்னஸில் ஒரு அங்கமாக செயல்படுறாங்க. ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்கிறதுங்க, நம்ம ஃபேமிலியில் வந்து சப்போர்ட் இல்லாமல் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது. ஏன்னா அவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் நம்ம எங்கேயுமே நகர முடியாது. ஸோ நான் இப்போ ட்ராவலில் இருக்கேன். நான் வந்து என்னுடைய ஃபேமிலியை பார்த்து 1 மாதம் ஆகுது இந்த ஊரில் இருந்துக்கிட்டு. இதே மாதிரி நான் ட்ராவலில் இருப்பேன். என்னுடைய குழந்தைங்களும் சரி, அப்பாவும் சரி, நான் வீட்டுக்கு போனாக்கா அடுத்த நிமிஷமே அப்பா நீங்கள் எப்போ கிளம்புவ அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா நான் இன்னும் 2 நாள் கூட இருப்பேனா, நீங்கள் உடனே வீட்டுக்கு கிளம்பிடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் அக்ராஸ் இந்தியாவை சுற்றி வர்றதால நிறையா மிஸ் பண்ணுறோம். அவங்க அந்த சப்போர்ட் கொடுக்கல அப்படின்னா நம்மளால் வந்து இந்த மாதிரி செயல்பட முடியாது. லைஃப்பில் வந்து இந்த 5 பேர் வந்து மறக்கவே மாட்டேன். ஏன்னா என்னுடைய பாசிட்டிவும் சரி நெகட்டிவும் சரி ஃபுல்லாக அவங்க தான் ஃபேஸ் பண்ணாங்க. என் கூட ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தாங்க. யார் அந்த 5 பேர் சார்? 5 பேருன்னா என்னுடைய ஒய்ஃபு, அப்புறம் என்னுடைய பிரதர்ஸு, என் ஃபேமிலி மெம்பர்ஸ், அது 2 வச்சுக்கோ. வச்சுக்கலாம். ஆமாம், அவருடைய ஃப்ரெண்டு பாரதின்னு ஒருத்தர் இருக்காரு. ஓகே. அப்புறம் சுப்பிரமணியம் சார்னு ஒருத்தர் இருக்காரு. அப்புறம் கலையரசன், அப்புறம் மகாலட்சுமி, இந்த மாதிரி ஒரு 5-6 பேர் இருக்காங்க. ஓகே. இப்போ 5 பேரில் வந்து 2 பேர் பற்றி சொல்லிட்டீங்க. ஆல்ரெடி அப்பா அம்மா பற்றி சொல்லிட்டீங்க, ஒய்ஃப் பற்றி சொல்லிட்டீங்க. பாரதி, கலையரசன், அப்புறம் இன்னொருத்தர் சொன்னீங்க இல்லையா? மகாலட்சுமி. அப்புறம் வந்து சுப்பிரமணியம். அவங்க எந்த மாதிரி மூமெண்ட்டில் வந்து ஹெல்ப் பண்ணாங்க சார்? ஆக்சுவலி அதில் ஒரு விஷயம் நம்ம மறக்க முடியாது. சுப்பிரமணியம் சக்கரைன்னு அவர் ஃபாரினில் ஒர்க் பண்ணார். 40 வருஷம் பேங்க்கில் ஒர்க் பண்ணாருங்க. ஒர்க் பண்ணிவிட்டு அவர் இந்தியாவுக்கு வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி வராருங்க. அப்போ நான் ஒரு ப்ரொபோசல் வைக்கிறேன். ஆக்சுவலி அவர் வந்து பிரைவிலே பிளைண்ட், அவர் கண்ணு தெரியாது. ஆனால் நான் சொன்ன வார்த்தைகளும், நான் கொடுத்த கமிட்மெண்ட்டும், நான் அவருக்கு நடந்துக்கிட்ட விதங்களும் ரொம்ப பிடிச்சி போச்சு. இன்றைக்கி நிறைய பேர் கண் இருந்தும், நிறைய பார்த்தும், நிறையா புரிஞ்சுக்கிட்டும் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுற மாட்டாங்க. ஈவன் என்னோடய ரிலேட்டிவ்ஸை கூட நிறைய பேருக்கு நான் ப்ரொபோசல் கொடுக்கும்போது என்னை நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க. யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணல. ஆனால் அவர் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு அவர் தான் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணார். அவர் சப்போர்ட் பண்ண கொடுத்து தான் இந்த கம்பெனி அந்த அளவுக்கு உருவெடுத்து வந்திருக்கு. ஸோ அதை நானும் மறக்கலை, சாரும் மறக்கலை. அடுத்தடுத்த காலகட்டங்களில் மிஸ்டர் கலையரசன், அப்புறம் மகாலட்சுமி, அப்புறம் பாரதி ராஜா, முருகவேல் சொல்லி நிறைய சர்க்கிள்ஸ் வந்து என்னுடைய பக்கபலமாக இருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் இல்லை அப்படின்னா இந்த கம்பெனி இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவோம். சார் நீங்கள் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருப்பீங்க சார். இப்போவும் செட் ஆஃப் அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருப்பீங்க. அதோட டிஃப்ரென்ஸ் என்ன சார் சொல்ல முடியுமா? நிச்சயமாக ஆரம்பத்தில் நம்ம 7,000 ரூபாய் 10,000 ரூபாய் சம்பளம் தான். அது வந்து அந்த தருணத்தில் அது போதுமா இருந்தது நமக்கு. அடுத்தடுத்த காலங்கள் வரும்போது நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன், இப்போ 6,000 ரூபாய் சம்பளம், 7,000 ரூபாய் சம்பளம் வாங்கணும், இப்போ 1 கோடி ரூபா சம்பளம் கொடுக்குறோம். அப்போ தேவைகள் அதிகமாக மாறுது, நம்ம டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம பிஸ்னஸை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது வந்து ஒரு லாங் டேர்ம் க்ரோத்து. பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு ஷார்ட் டேர்முக்கு நானும் இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். என்னுடைய தேவைக்கு எனக்கு இருக்கும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா, எப்போல்லாம் மார்க்கெட்டு பெரிய லெவலில் வீழ்ச்சி இருக்கோ அப்போ மட்டும் தான் வாங்குவேன். இப்போ நான் வாங்க ஆரம்பித்து 5 வருஷம் ஆச்சுங்க, இன்னும் வாங்கவே இல்லை. அப்போ 2020 கொரோனாவில் மட்டும் வாங்கினவன் நான், மறுபடியும் மேலே வரும்போது விற்றுட்டேன். மறுபடியும் அடுத்த 5 ஆண்டு கழிச்சு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. அப்போ 2024 ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது, ஒரு 15% ஃபால்.
அப்போ ஒரு முதலீடு, இப்போ மறுபடியும் மார்க்கெட் வந்து கீழே இறங்குது, இப்போ ஒரு முதலீடு. இந்த மாதிரி நீண்ட கால அடிப்படையில் மார்க்கெட் எப்போ இறங்குன்னு காத்துட்டு இருக்க வேண்டியதான் என்னுடைய வேலை. மார்க்கெட்டை துரத்தி பிடிக்க மாட்டேன், ஓடுறதை பிடிக்க மாட்டேன். எப்போ வந்து மார்க்கெட்டை வந்து இந்த மாதிரி இறங்கி ஒரு அளவுக்கு சைட்வேஸ் கிரியேட் ஆகி ஒரு கன்சல்டேஷன் மோடில் இருக்கும்போது நான் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன். இப்போ நீங்கள் வந்து க்ரோ ஆகிட்டீங்க இல்லையா? இப்போ எங்களை மாதிரி பாமர மக்களும் வந்து இது மாதிரிலாம் வந்து பிஸ்னஸ் உள்ள வரணும், பிஸ்னஸ்லாம் பண்ணணும், இது மாதிரி ட்ரேடிங்லாம் பண்ணணும்னா நாங்கள் என்ன சார் பண்ணுறது? நிச்சயமாக ஆக்சுவலி மார்க்கெட்டில் இருக்க எக்ஸ்பர்ட் வந்து அவங்க கடந்து வந்த பாதைகளும் சரி, வெற்றியாளர்களும் சரி, இப்போ எடுத்துக்காட்டுக்கு மிஸ்டர் பத்மநாபன், ஐடி ஜெகன், கிருபார் ராஜேந்திரன், கோமதி சங்கர்னு சொல்லி மார்க்கெட்டில் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வராங்க. அவங்க மட்டும் வராமல் இந்த ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கிற கோபிநாத் சாராக இருக்கட்டும், ரங்கராஜ் பாண்டே சாராக இருக்கட்டும், ஆவடைப்பன் சாராக இருக்கட்டும், இவங்களும் வராங்க. இது எல்லாம் ஒரு அடங்கிய ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்டாக நாங்கள் நடத்துகிறோம். அந்த ஈவெண்ட்டில் வந்து இன்வெஸ்டார் மற்றும் ட்ரேடர்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி மார்க்கெட்டில் இப்போ நடக்கிற சம்பவங்களையும் இப்போ நடக்கிற நிகழ்வுகளையும் தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அவங்க பாதைகளும் சரி, ட்ரேட் பண்ண பேட்டர்னும் சரி, அவங்க கடந்து வந்த ப்ராஃபிட்டு லாஸ் எல்லாம் பகிர்ந்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு வாழ்க்கையை பற்றியும் சொல்ல போகிறாங்க, ட்ரேடிங்கை பற்றியும் சொல்ல போகிறாங்க. ஸோ இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணீங்க பண்ணுறவங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, மார்க்கெட்டில் நிறையா வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிரியேட் ஆகுது, பணத்தை எப்படி தக்க வச்சுக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ சம்பாதிக்கிறது ஈஸியாகிடும், ஆனால் அது தக்க வைக்கிறது தான் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகளையும் ஒரே இடத்துல அடங்கின ஒரு ஈவெண்ட்டாக வரும் 25 ஏப்ரல் அன்னைக்கு அண்ணா ஆடிட்டோரியத்தில் நடக்க போகுதுங்க. இந்த ஈவெண்ட்டு வந்து இன்வெஸ்டார் அவேர்னஸ் ப்ரோக்ராம், மக்களுக்கான ஒரு ப்ரோக்ராம் தான் நடத்துகிறோம். இதில் வந்து 1000க்கும் மேற்பட்ட இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ இதன் மூலம் மக்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு எஜுகேஷன் கண்டென்ட்டாவோ ஒரு எஜுகேஷன் விஷயமாவோ நம்ம பண்ணுறோம். ஸோ அதில் லேர்ன் பண்ணிக்கலாங்க. ஓகே சார். ஸோ சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து பொன்முடி அவர்கள்கிட்ட பேசும்போது ஓகே ஒரு இன்வெஸ்டர் இன்டர்வியூ எடுக்க போகிறோம் அப்படி இருந்துச்சு. ஆனால் உங்கள் ஸ்டோரி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஓகே 0 to ஹீரோ ஆன கதையை வந்து நீங்கள் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ சொன்ன மாதிரி நிறைய விஷயங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எங்களுக்காக செலவிட்டதுக்கு மிக்கவே நன்றி சார். நன்றி, தேங்க்யூ.